அன்பானவர்களே, இந்த நாளில் ஆறுதல் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு கலக்கத்தோட, துக்கத்தோட, சோகத்தோட நீங்கள் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வீட்டில் துக்கமான சம்பவம் நடந்திருக்கலாம். ஈசாக்குடைய வீட்டில் துக்கமான சம்பவம் நடந்துருச்சு. ஒத்தைக்கு ஒரு பையன், தாய் தான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், அம்மாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தான். திடீர்னு தாய் இறந்து போயிட்டாங்க. அதாவது நம்ம ஊரில் இப்படி சொல்லுவாங்க, துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈசாக்குடைய தாய் இறந்த பிறகு அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, அவனுடைய திருமணம். அந்த திருமணத்தினால் அவன் ஆறுதல் அடைந்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் துக்கமான காரியம் நடந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் நேசிக்கிற யாராவது மரித்து போயிருக்கலாம். உங்கள் உறவினர்களோ, நண்பர்களோ, உங்கள் பெற்றோரோ, உங்கள் உடன் பிறந்தவங்களோ, நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நன்மை செய்தது போல் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து உங்கள் துக்கம் நீங்கி உங்களை ஆறுதல் அடைய செய்ய போகிறார். நிச்சயமாக உங்களுடைய துக்கம் நீங்க போகிறது, ஆறுதல் அடைய போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.